Chapter 5 Admission of a Partners. இந்த பார்ட்னர்ஸோட ஃபார்முலாவை இப்போ பார்க்கலாம். A person may join in a new partner is on exiting partnership firm is called admission of the partners. ஒரு பர்சன் வந்து நியூவா பிஸ்னஸ்ல என்டர் ஆனாங்கன்னா அவங்கள அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்லுவோம். என்டரிங் த பார்ட்னர் சொல்லுவோம். அந்த பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் பண்ணும்போது பிஸ்னஸ்ல வந்து இன்க்ரீஸ் த கேபிட்டல் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். இந்த கான்ட்ரிபியூட் த கேபிட்டல். இதோட என்னென்ன ஃபார்மட் இருக்குதுன்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்கார்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். முதல்ல ஒரு பார்ட்னர்ஸ் அட்மிஷன் ஆகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஜேர்னல் இருக்கு. அந்த வர பார்ட்னர் கேஷாவோ அல்லது அசோஸாவோ கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு உரிய என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரி cash or bank account debtor, assets account debtor to partners capital account. இது பார்ட்னர்ஸ் என்டர் த பிஸ்னஸில் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஜேர்னல் எழுதணும். இந்த அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ரிசர்வ் அண்ட் லாசஸ். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு. தேர்ட் ஒன் டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நியூ பார்ட்னர் வரும்போது அது ஷேரிங் ரேஷியோ வந்து மாறும், அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில்ல பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஒரு பார்ட்னர் உள்ள வரும்போது அவங்களுக்கும் ப்ராஃபிட்ல ஷேர் கொடுக்கணும். அந்த ஷேர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கும் இந்த ஃபார்மேட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ரிசர்வ் அண்ட் லாசஸ். இதுக்கு என்ன என்ட்ரின்றது ஜேர்னல் என்ட்ரின்றத பார்க்கலாம். ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் அக்குமுலேட்டிங் ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ். இதில் ஜேர்னல் பார்க்கலாம். டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் அண்ட் கிரெடிட். இது எதெல்லாம் டெட்டாரில் வரும் எது கிரெடிட்டாரில் வரும்ன்றதை பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராஸ்பேஷன் அக்கௌண்ட் டெட்டார், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் டெட்டார், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளெக்சுவேட்டிங் ஃபண்ட் டெட்டார், to old partners capital or current account in the old ratio. old ratioல தான் இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி போடணும். இந்த ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் த அக்குமுலேட்டட் லாஸா இருந்ததுன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன் த ஓல்டு ரேஷியோ. இது லாஸா இருந்தா இந்த என்ட்ரி, ப்ராஃபிட்டா இருந்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராஸ்பேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ்னு வரும். இது ப்ராஃபிட்ல இதுல வரும், இது லாஸ்ல இந்த என்ட்ரி வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி இந்த ஃபார்மேட்டை மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஜேர்னல் போடும்போது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ரீவேல்யூவேஷன் போடும்போது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸில் வரும்போது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து ரீவேல்யூடு பண்ணுவாங்க. இந்த ரீவேல்யூடட் மீன்ஸ் கரண்ட் வேல்யூ மே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த புக் வேல்யூ. புக் வேல்யூக்கும் கரண்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்து அதில் வந்து இன்க்ரீசஸா டிக்ரீசஸான்றதை கால்குலேட் பண்ணணும். அதோட ஃபார்மேட்டை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். If following the journals to first the recording the revaluation of assets and liabilities. First one, for increasing in the value of assets. Assets increases ஆகும்போது consent assets account data to revaluation account. Consent assets account data to revaluation account. Second entry, for decreasing in the value of assets. Assets decreases ஆகும்போது revaluation account data to consent assets account. Third entry, for increasing in the amount of liabilities. Liabilities increases ஆனா revaluation account data to concern liabilities account. Fourth entry, for decreasing in the amount of liabilities. Liabilities decrease ஆனா concern liabilities account data to revaluation account. Fifth entry, for recording on unrecorded assets. Unrecorded assets na assets record ஆகாம இருந்தா
and concerned assets account data to revaluation account. Sixth entry for recording on unrecorded liabilities. Unrecorded liabilities means the revaluation account data to concerned liabilities account. Seventh entry for transferring balance in revaluation account. There is a profit on revaluation. Profit la revaluation account la profit vanda இந்த என்ட்ரி போடணும். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இண்டிவிஜுவலி இந்த ஓல்டு ரேஷியோ ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்க ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ணி போடணும். இஃப் there is a loss of revaluation, லாஸ் வந்தது ரிவாலுவேஷன்ல, ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், இதுவும் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்கு ரேஷியோவில் டிவைட் பண்ணி போடணும். இப்போ ரிவாலுவேஷன் ஜேர்னல் போட்ட பிறகு இந்த நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்டு ஃபார் ஃபார்மட் ஆஃப் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், இந்த ஜேர்னலில் வச்சு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இதில் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் டபுள் சைடு யூஸ் பண்ணி போடணும். ஸோ டெட்டார் சைடில் டு கன்சர்ன் அசட்ஸ் அக்கௌண்ட்டு, கன்சர்ன் அசட் அக்கௌண்ட்டு நெட் டிக்ரீசஸ். அதுக்கு அடுத்தது டு கன்சர்ன் லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட்டு நெட் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பையில் கன்சர்ன் அசட்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் நெட் இன்க்ரீசஸ், பை கன்சர்ன் லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட்டு நெட் டிக்ரீசஸ். இதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரலாம். ப்ராஃபிட் வந்தால் டூவில் இஸ் டெட்டாரில் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் ஷேர் இன் ஓல்டு ரேஷியோ. இதே லாஸ் வந்ததுன்னா பை ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் சைடில் எழுதணும். லாஸ் ஆன் ரீவாலுவேஷன் ஷேர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோன்னு போடணும். ரெண்டே டேலி பண்ணி காமிக்கிறோம். இதை நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்ரேஷன் ஃபார் ரேஷியோ பார்க்கலாம். அடுத்தது வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஒன் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னா இந்த பிஸ்னஸில் அட்மிஷன் ஆகிற பார்ட்னர்ஸ்க்கு ஒரு ரேஷியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணி காட்டணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோட ஃபார்முலெட்டு ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர்ஸ். Old share minus new shares. Sacrificing ratio, the ratio of the shares sacrificed by the old partners. Only the old partners க்கு நம்ம create பண்றோம். So next calculation of sacrificing ratio and new ratio, sharing ratio under the different situations. எப்படிலாம் calculate பண்ணுறத பாருங்க. First one, when new profit sharing ratio is given. New profit sharing ratio கொடுத்திருந்தா என்ன ஃபார்மட் இருந்து பாருங்க. sacrificing ratio equal to share of the share sacrificed by the old partners. இதுக்கு share sacrificed equal to old share minus new share. Old share minus new shares. இது second one, when new profit sharing ratio is not given. கொடுக்காம இருந்தா when new profit sharing ratio is not given, when share sacrifice is given. கொடுத்திருந்தாங்களா sacrifice மட்டும் கொடுத்திருந்தா இதுக்கு ஃபார்மட் என்ன எழுதணும். நியூ ஷேர் ஆஃப் த ஓல்டு பார்ட்னர் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் sacrifice. நெக்ஸ்ட் share of new partners equal to sum of shares sacrificed by old partners. Next prepared B when propositions of share sacrifice is given, when share sacrifice is given in a proportion on old partners shares. இது எப்படி calculate பண்றாங்கன்னா share sacrificed by old partners, share sacrificed by old partners equal to old share in proportion of the share sacrificed. New share of old partners equal to
old share minus share sacrificed. Share of new partners equal to sum of shares sacrificed by old partners. இதெல்லாம் ப்ராஃபிட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மட் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மக்கப் பண்ணிக்கோங்க. சம் போடும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், when proportion of new sacrificed no new partner's share is given, அதுக்கு format new share of old partners equal to old share minus share sacrifice. Share sacrificed equal to new partner shares in the proportion of share sacrificed. Next, preparation of when share sacrificed and proportion of share sacrificed is not given, அதுக்கு share sacrificed equal to new partners share and old shares. New share of old partners equal to old share minus share sacrificed. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். குட்வில் எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பாருங்க. அக்கார்டிங் டு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில், குட்வில்ல வென் நியூ பார்ட்னர்ஸ் பிரிங் கேஷ் டுவர்ட்ஸ் த குட்வில், குட்வில்க்கு பதிலாக கேஷாக கொடுத்துருந்தா ஃபார் த குட்வில் பாட் இன் கேஷ் கிரெடிட்டட் டு த ஓல்டர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் ஆர் cash or bank account data to old partners capital account or current account in sacrificing ratio. So next one, for the goodwill bought in kind, kind na assess la கொடுத்திருந்தா credited to the old partners or capital account. அதில் entry respective assess account data to old partners capital account or current account in sacrificing ratio. Next one, for withdrawal of cash received for goodwill by the old partners, old partners capital or current account data to cash or bank account. இது goodwill கூடிய entry. When the new partners bring only a part of the goodwill in cash or kind, இந்த part of the goodwill வந்து cash or kind கொடுத்திருந்தா cash or bank account data new partners capital account data to old partners capital or current account. இதுவும் sacrificing ratio. இது இந்த ஜேர்னல் எல்லாம் மக்கப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் exceeding the goodwill, அதுக்கு entry old partners capital or current account data to goodwill account, exceeding goodwill written off. Next one, இதோட இந்த ஃபார்மட் முடியுது. தேங்க்யூ.